டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். வைரம் கொட்டி கிடக்கும் கிரகம், அதுவும் பூமிக்கு பக்கத்தில் இருக்குதாம். விஞ்ஞானிகள் கூறிய அதிர்ச்சி தகவல். பூமிக்கு அருகில் இருக்கின்ற கிரகம் ஒன்றில் வைரம் கொட்டி கிடப்பதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் கூறுகையில், ஏற்கனவே யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கிரகங்களில் வைரம் கொட்டி கிடப்பதாக விஞ்ஞானிகள் ஏற்கனவே ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கூறியிருந்த நிலையிலே தற்பொழுது பூமிக்கு அருகிலும் இவ்வாறு ஒரு கிரகத்தில் அதிகமான வைரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். பூமியை போன்ற ஒரு கிரகம் இருக்குதா, அதிலும் மனிதர்கள் வாழ்கின்றார்களா என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதற்கான ஆராய்ச்சிகளையும் இன்று தொடக்க மேற்கொண்டு வருகின்றமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வப்போது கிரகங்களில் தென்படுகின்ற வித்தியாசமான செயற்பாடுகள், பூமியில் தோன்றுகின்ற வித்தியாசமான காட்சிகள் தொடர்பிலும் அதிகமாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அப்படி பார்த்தால் பூமியில் மனிதர்கள் வாழ்கின்றார்கள், அதே போன்று வேறொரு கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கின்றாரா என்ற ஒரு கட்டம் போகும்போது விஞ்ஞானிகள் நிலவையும் சந்திரனையும் ஆராய்ச்சி செய்து வந்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் நிலவில் கூட அண்மையில் ஒரு குகை இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதற்கான விளக்கத்தையும் கூறியிருந்தார்கள். அது பரவலாக பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது பூமிக்கு அருகில் இருக்கின்ற கிரகம் ஒன்றில் அதிகமான வைரம் கொட்டி கிடப்பதாகவும், அங்கிருந்து ஒரு வைரத்தை எடுத்தால் கூட பூமியில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோடீஸ்வரராக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள். அதிலும் சூரிய குடும்பத்தில் 7வது 8வது கிரகமாக இருக்கின்ற யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கோள்களில் ஏற்கனவே வைரம் இருப்பதாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கூறியிருந்தார்கள். அது தொடர்பில் விளக்கத்தையும் கூறியிருந்தார்கள். சூரியனுக்கு காரணமாக அங்கு மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு ஏற்ற சூழல் இல்லை என்றும், அங்கு யாரும் செல்ல முடியாது என்றும் விளக்கம் கூறியிருந்தார்கள். இது இவ்வாறு இருக்க, பூமிக்கு அருகில் மற்றொரு கிரகத்தில் மில்லியன் டன் கணக்கிலான வைரம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். பெல்ஜியம் மற்றும் சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் கார்பன், சிலிக்கா, இரும்பு போன்ற கலவை இருப்பது தெரிய வந்துள்ளது. அதே சமயம் அந்த கிரகம் சூரியனுக்கு அருகில் இருப்பதன் காரணமாக அவை அனைத்தும் உருகிய நிலையிலே காணப்படுகின்றது என்றும் விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்திருந்தனர். இதன் காரணமாக அவை அனைத்தும் புதன் கிரகத்தில் கடல் போன்று காட்சி அளிப்பதாகவும், புதன் கிரகத்தில் மேல்தட்டு சுமார் 80 கிலோமீட்டர் ஆழமாக இருக்கலாம். அதே சமயம் அதீத வெப்பநிலை அழுத்தத்தின் காரணமாக மேல்தட்டு கீழே புதைந்திருக்கும் கார்பன் வடிவங்கள் வைர கட்டிகளாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஆகவே சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற புதன் கோளில் வைரம் கொட்டி கிடப்பதாக விஞ்ஞானிகள் கூறிய தகவல் தற்பொழுது அதிர்ச்சியை, ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அந்த வைர படிமத்தின் தடிமம் 15 கிலோமீட்டர் இருக்கும் என்றும், ஆனால் அதனை வெட்டி எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை என்றும், ஏனெனில் புதன் கிரகத்தில் இருந்து அதிகளவு கிலோமீட்டர் ஆழத்தில் படிமங்கள் கொட்டி கிடப்பதன் காரணமாக அந்த வைரங்களை மனிதர்களால் பயன்படுத்த முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். ஆனாலும் விண்வெளியில் நம்மளுடைய பூமியை தாண்டி பல கிரகங்கள் சூரியனை சுற்றி கோள்களாக இருக்கின்றன. ஆனாலும் அந்த கிரகங்களில் பூமியை போன்ற எந்த கிரகமும் அமையவில்லை என்று விஞ்ஞானிகள் கூற்று உண்மையானது என்று பல ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபித்திருந்தார்கள். ஏனென்றால் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கின்ற தூரமானது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அமைந்திருப்பதாகவும், ஆகவே வெப்பநிலை அளவாக இருப்பதன் காரணமாக இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் அமைவதாகவும், அதே சமயம் வேறு எந்த கிரகங்களிலும் மனிதர்கள் சற்று நீண்ட நாள் வாழ முடியாது என்று, உதாரணமாக ஒரு நாள் கூட அவர்களால் அந்த கிரகத்தில் வாழ முடியாது என்றும் கூறியிருந்தார்கள். ஆனாலும் அப்படி இல்லாமல் தற்பொழுது வெவ்வேறு கிரகங்களிலும் மனிதர்கள் வாழலாமா என்ற கேள்வி எழும் பொழுது விஞ்ஞானிகள் கூறிய நிறைய விடயங்கள் தற்பொழுது ஞாபகத்திற்கு வருகின்றது என்றும் கூறலாம். விஞ்ஞானிகள் கூறியிருந்தார்கள், பூமியில் ஆரம்பத்தில் புழு, பூச்சி, தாவரங்கள் என்று தோன்றியது போன்றுதான் அங்கும் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பான ஆராய்ச்சிகள் முன்னெடுத்து செல்கின்ற நிலையிலே தற்பொழுது வைரம் கொட்டி கிடக்கும் ஒரு கிரகமாக புதன் கிரகம் இருப்பதாகவும், அங்கு அதிகமாக வைரங்கள் கொட்டி கிடப்பதன் காரணமாக அதனை மனிதர்களால் எடுப்பதற்கான சாத்தியமும் அமையப்பெறாது என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த செய்தியானது பலதரப்பட்டவர்களையும் யோசிக்க வைக்கின்ற நிலையில் இருக்கின்றதை அடுத்து, பொதுவாகவே வைரம் என்றால் எவ்வளவு பெருமதி உடையது என்று அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். வைரத்தின் பெருமதியானது எண்ணி கணக்கிட முடியாத ஒன்றாகும். அதே சமயம் இவ்வாறு வைரமே நிறைந்த ஒரு கிரகம் இருக்குது என்றால் ஆச்சரியமான ஒரு விடயம் தான். இவ்வாறு பூமி தொடர்பான பல தகவல்களையும் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றமை
குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.